சூப்பரான பட்டர் சிக்கன் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மசாலா கிரேவி என்ன வேணாலும் பேர் வச்சுக்கலாம், ஆனால் டேஸ்ட்டு மட்டும் அருமையாக இருக்கும். இதே மாதிரி எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நம்ம இன்றைக்கி சிக்கன் குழம்பு செய்ய போகிறோம். அதுக்காக நல்லா சிக்கன் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கோம். நான் இந்த மாதிரி டேஸ்ட்டில் செஞ்சதே கிடையாது இது வரைக்கும். நான் ரீசெண்டாக சென்னைக்கு எங்கள் மாமா வீட்டுக்கு போயிருந்தேன். எங்கள் அத்தை செஞ்சு கொடுத்த அந்த சிக்கன் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால் இப்போ அவங்கள்ட்ட தான் எப்படி செய்யணுன்னு கேட்டுட்டு தான் நான் செய்ய ஆரம்பிக்கிறேன். எப்படி பார்த்தாலும் அவங்க செய்கிற மாதிரி அதே டேஸ்ட் வருமானு தெரியாது, ஆனால் அவங்களுக்கு சொன்ன ரெசிபி வச்சு தான் நான் இப்போ செய்ய போகிறேன். வாங்க என்னென்ன ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு 3/4 கிலோ சிக்கன் நல்லா கழுவி வச்சுருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்க போகிறோம். சால்ட்டு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோம், அது ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் மெயினாக எங்கள் அத்தை ஆட் பண்ண சொன்னது பட்டர். பட்டர் 2 ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, அடுத்தது கரம் மசாலா. கரம் மசாலா, மிளகாய்த்தூள் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் கம்மியாக தான் ஆட் பண்ணுறோம். மல்லித்தூள். இப்போ மேரினேட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இது எல்லாமே ஆட் பண்ணிகிட்ருக்கோம். லாஸ்ட்டாக தயிர். தயிர் ஒரு 2. ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா மேரினேட் பண்ணிடுங்க. நான் சாப்பிட்டது மதியம் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால தான் எங்கள் அத்தைகிட்ட கேட்டேன் இப்போ எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. அவங்க சொன்னதை வச்சு அப்படியே பண்ணுறேன். இதில் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்க மாதிரியே தெரியும். நம்ம அடுத்து தாளிக்கும் போது நமக்கு தேவையான காரம் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே அந்த பட்டர் போட்டோம்னா இன்னும் சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும்னு சொன்னாங்க. அதுக்காக தான் பட்டர் ஆட் பண்ண சொன்னாங்க. ஓகே, இப்போ ஒரு 1/2 அன் ஹவர் நம்ம நல்லா மேரினேட் பண்ணி வச்சிடலாம். ஓகே, காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்கிற மாதிரி தோணுச்சுன்னா ஒரு ஸ்பூன் கூட இதிலே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா ஊற வச்சுருங்க. ஓகே, இது நல்லா மேரினேட் ஆகிட்டு இருக்கட்டும். நம்ம மற்ற இதை எல்லாமே ரெடி பண்ணலாம். குட்டி ரெடி ஆகிடுச்சி. குழம்புக்கு மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அது 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. நம்ம இப்போ குழம்ப ரெடி பண்ண போகிறோம். என்ன பண்ணுறோம்? ஆயில் ஒரு 2 ஸ்பூன் ஃபுல்லாக ஆயில். ஓகேவா? பட்டர் ஆட் பண்ணிக்கிறீ. நமக்குங்க வா, இன்னொரு பட்டர் பீஸும் போட்டுருங்க. ஏய் சூப்பர்ரா. குட்டி பட்டர் போட்டாச்சு. பட்டை கிராம்பு ஏலக்காய், சோம்பு 1 ஸ்பூன், கருகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுருக்கோம். ஓகே, இப்போ ஆனியன் ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம ஒரு 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறோம். ஓகே, வெங்காயம் வணங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தக்காளியும் கருவேப்பிலையும்
நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு வந்துடலாம். ஓகேவா? தக்காளி அண்ட் கருவேப்பிலை. தக்காளி ஒரு 3 தக்காளி எடுத்துருக்குறோம். கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் பறிச்சுட்டு வந்தது. இப்போ இதையும் நல்லா அரைச்சிட்டு வந்துட போகிறோம். நல்லா பேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நமக்கு கிரேவி கொஞ்சம் கிடைக்கும். நம்ம சப்பாத்திக்கு சாப்பிட்றதுனா கூட சாப்பிட்டுக்கலாம். சாப்பாட்டுக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே நம்ம சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். நாங்கள் ஒரு 5 பேர் வீட்டில் இருக்கோம். நாங்கள் கொஞ்சம் நிறையா எக்ஸ்ட்ரா ஊற்றி தான் சாப்பிடுவோம். அதனால் கொஞ்சம் கிரேவி கொஞ்சம் நிறையா வேணுங்கிறதுக்காக தக்காளியை அரைச்சிட்டு வந்துடுவோம். ஓகே, சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம கடைசியாக அப்போ குழம்பு பார்க்கும்போது கூட அப்போதைக்கே ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா வணங்கி வந்துட்டுருக்கு. இந்த டைமில் ஒரு 2 பச்சை மிளகாய், டேஸ்ட்டுக்காகவும் லைட்டாக காரத்துக்காகவும் 2 பச்சை மிளகாய் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூனு. அந்த வாசம் போகட்டும், அந்த பச்சை வாடை போகட்டும், அது வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுடலாம். ஓகே, இஞ்சி பூண்டு அந்த பச்சை வாடை ஸ்மெல் போயிடுச்சு. இந்த டைமில் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மேரினேட் பண்ணதில் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருந்தோம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு ஃபுல் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை, அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன். ஓகே, அந்த பச்சை ஸ்மெல் அப்படியே ஒவ்வொன்றுலேயும் தனியாக அந்த ரா ஸ்மெல் போயிட்டே இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும். ஒரு ஃபுல் ஸ்பூன் மல்லித்தூள், இது இன்னொரு ஃபுல் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, இதுவும் அந்த பச்சை ஸ்மெல் போகட்டும். கருகிடக்கூடாது, அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணிக்கோங்க. நான் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் பாருங்கள். லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணிடுங்க. கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன். ஓகே, தக்காளி கருவேப்பிலை நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்குறோம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றியும் இதில் இருக்கிறதையும் மீதி இருக்கிறதையும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றியும் அதில் ஒட்டி இருக்கிறதையும் எடுத்துக்கிட்டோம். அப்படி அதில் ஒட்டி இருக்கிறது எல்லாம் ஊற்றியாச்சு. இதுவும் தக்காளியோட அந்த ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு அப்படியே வணக்கலாம். அவ்வளோதான், மோஸ்ட்லி ரெடி ஆயிடுச்சு. இனிமேட்டுக்கு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ண வேண்டியதுதான். லைட்டாக கொஞ்சம் ஃப்ளேம் ஏற்றிடலாம். ஓகே, நல்லா கொதிஞ்சிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, இந்த மசாலாவோட நல்லா கலந்துடலாம். ஓகே, சிக்கன் நல்லா வேகட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ரெடி ஆயிடுச்சு. நல்லா கொதிஞ்சு வருது. சிக்கனும் நல்லா வெந்திருக்கும். நல்லா சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கு. சூப்பராக வெந்து வந்திருக்கு. டேஸ்ட்
எப்படி இருக்குது? இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்குங்க. வாசம் சூப்பராக இருக்குது. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே. அப்போ தேங்காய் பால் அரைச்சி வச்சுருக்குறோம். நமக்கு கிரேவியும் கொஞ்சம் வேணும். டேஸ்ட்டும் தேங்காய் பால் நல்லாவே ஆட் பண்ணி கொடுக்கும். அதுக்காக தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா திக்காகுது. நமக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா கூட லைட்டாக இந்த தேங்காய் பால்லாம் கொஞ்சம் ஒட்டி இருக்குதுல்ல, அதில் எல்லாம் கொஞ்சம் ஒரு அரை இது ஊற்றி வச்சுக்கலாம். தேங்காய் பால் ஆட் பண்ணோன்னே கொஞ்சம் அப்படியே திக்காகுது. லோ ஃப்ளேமில் வச்சுருக்கோம். ரொம்ப கொதியெல்லாம் விடக்கூடாது. ஆஃப் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான். நல்லா ஒரு டேஸ்டான பட்டர் சிக்கன் மசாலா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதில் லைட்டாக இது மேலே அப்படியே தேங்காய் எண்ணெயை 1 ஸ்பூன் மட்டும் விட்டுட்டு மூடி வச்சிட வேண்டியதான். செக்கில் ஆடின தேங்காய் எண்ணெய் அப்படியே 1 ஸ்பூன். ஓகேப்பா, அவ்வளோதான். அப்படியே எல்லா பக்கமும் கலந்து விட்டுட்டு தேங்காய் பால் ஊற்றிட்டு ஒரே 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை ஊற்றிட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். அந்த ஹீட்லேயே நல்லா சூப்பராக வந்துடும். எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். சூப்பராக ரெடியாகி வந்துருக்கு. சூப்பரான பட்டர் சிக்கன் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மசாலா கிரேவி என்ன வேணாலும் பேர் வச்சுக்கலாம். ஆனால் டேஸ்ட்டு மட்டும் அருமையாக இருக்கும். இதே மாதிரி எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். அப்படி சூப்பராக இருக்குது அப்படின்னு நீங்கள் கமெண்ட் போட்டிங்கன்னா அந்த கிரெடிட் எல்லாமே எங்கள் பெரிய மாமிக்கு தான் போகும். மாமினே கூப்பிட்டு பழகி போயிடுச்சு எங்கள் அத்தை, பெரிய அத்தை. ஓகே.